Welcome to Dear Matho Math class. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா trigonometric identities sums எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு trigonometric identities பற்றி தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இன்வர்ஸ் trigonometric பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சம் எப்படி ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவிங் அப்படின்னு வந்தாலே என்ன செய்யணும்னா LHS is equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா LHS வந்து 1 minus cos square A into cosecant square A ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் RHS சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம LHS சைடை சிம்பிளிஃபை பண்ணி 1ன்னு ஷோ பண்ண போகிறோம். ஸோ LHS should be equal to RHS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்படி எந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி என்னது, sin square theta plus cos square theta equals to 1. ஓகே, இங்கே கொடுத்துருக்க கொஷனில் பாருங்கள், இது காஸ் அது கொசிகண்ட்னு இருக்குது. ஸோ கொசிகண்டோட ரிலேஷன் யாருன்னு பாருங்கள். ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்டிவிஷனாக என்னென்ன ஐடென்டிட்டிஸ் வருது. ஸோ இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டான்னு எடுத்திங்கன்னா அது என்ன ஆகும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எடுத்திங்கன்னா அது என்ன ஆகும், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவை இங்கே பாருங்கள், இங்கேயும் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், we can write it as sin square theta. ஏன் நம்ம சைன் ஸ்கொயர் டீட்டா, ஸோ இங்கே ஏ கொடுத்தா ஏ போடுங்க, டீட்டா கொடுத்தா டீட்டா போடுங்க சம்மில். ஸோ ஏ சைன் ஸ்கொயர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ ப்ராக்கெட் இருந்துச்சுன்னா அது மல்டிப்ளிகேஷன் சைனாக மாற்றிக்கணும். இப்போது நம்ம சைனுக்கும் கொசிக்கண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியணும். ஸோ சைனோட இன்வர்ஸ் யார், நம்மளோட கொசிக்கண்ட் தான். ஸோ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை கொசிக்கண்ட் டீட்டா. அண்ட் அதே மாதிரி கொசிக்கண்ட்டோட இன்வர்ஸ் யார், 1 பை சைன் டீட்டா. நீங்கள் இந்த சைனை கொசிக்கண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை கொசிக்கண்ட்டை சைனாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சைனை கொசிக்கண்ட்டாக மாற்றுறேன். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை கொசிக்கண்ட் ஸ்கொயர் ஏ இன்ட்டு கொசிக்கண்ட் ஸ்கொயர் ஏ. ஸோ அந்த ரிலேஷனுக்கு நம்ம ஐடென்டிட்டிஸை கொண்டு வந்து அந்த ரிலேஷனில் அப்ளை பண்ணி அதோட இன்வர்ஸ் என்னன்னு பார்த்துட்டு இப்போ கொசிக்கண்ட்டோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்னுடைய LHS சைடு என்ன ப்ரூவ் ஆகும், 1ன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகும், which is equal to RHS side, hence proved. ஸோ இது வந்து உங்கள் ஆர்டி சர்மா சம்ஸ் எக்ஸ்ட்ரா சம்ஸ் நம்ம இப்போ போடுறோம். ஓகே, தேங்க்யூ.